ப்ரோக்ராமபிள் மியூசிக்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமபிள் மியூசிக்னா அதான், இப்படி மூமெண்ட் இருக்குது. இதில் இருக்கா. இப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் இருக்கணும். இப்படி இப்படி அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ரேக் அண்ட் பினியன் மூமெண்ட் கொடுக்குறோம். சரியா, ரேக் அண்ட் பினியன் மூமெண்ட் கொடுக்குறோம். இந்த ரேக் அண்ட் பினியன் மூமெண்ட்டில் இப்படி 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 போகும்போது இந்த பலூன் வந்து இந்த ஒவ்வொரு நோட்ஸை வாசிக்கும். ஸோ ஆர்ட்டு சயின்ஸு எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்கு அறிவியலை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. கலைன்றது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், டீப் எக்ஸ்ப்ளோரேஷன். அதே மாதிரி இது பண்ணிட்டு இந்த நோட்ஸை வாசிக்கணும். சரியா, இந்த நோட்ஸை நீங்கள் வாசிக்கும் போது என்ன இருக்கும்னா உங்களுக்கு கரெக்டான இது வரும். இப்போ இந்த ரேக் அண்ட் பினியன் மூமெண்ட் மூலமா இந்த பலூன் இருக்குது, அந்த பலூனை வச்சு இந்த செர்வோ மோட்டரை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். ரைட்டுங்களா. ஸோ சிறு திரும்பும் பல் குத்த உதவுன்றது இதுதான். இது ஸ்மார்ட்ரானிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த இதில் அஃபிலியேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அஃபிலியேஷன் கிடையாது. அவங்க ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து 162 ரூபா. இந்த தெரியுதா, ரேக் அண்ட் பினியன் மூமெண்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ரைட்டா. இப்போ இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், என்ன செய்கிறோம் சார் அப்படின்னா, ஒரு மோட்டரை மவுண்ட் பண்ணுறோம். சரியா, ஒரு மோட்டரை இப்படி மவுண்ட் பண்ணிவிட்டு, ரைட்டாக ஒரு மோட்டரை இப்படி மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது இருக்குது. அப்போ இது வந்து இப்படி இப்படி உங்களுக்கு இது கொடுக்குது. ரைட்டா. அப்போ இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம், இந்த மோட்டரை இந்த இடத்துல ஒன்று வைக்கிறோம். இது மூமெண்ட் கொடுக்கும். இப்படி இப்படி மூமெண்ட் கொடுக்குறதுக்கு இது இங்கே வைக்கிறோம். வச்ச விட்டு இது வந்து இப்படி இதில் ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகும்போது மியூசிக்கு இதாகும். அதுதான் நான் சொல்கிறேன். இது மேலே வந்து ஒரு நியூமேட்டிக் கண்ட்ரோல் இது மூலிமா. ரைட்டா. இது ரெக்கார்டர் ஃப்ளூட்டு. இதில் எல்லா நோட்ஸுமே இருக்கும். இது டுபாக்கூர் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல ஒரு கம்பெனி தான். ஆனால் இது வந்து ரொம்ப ஹார்மோனிக்ஸ் வராது, செக்ஷன்லேயும் வரும். இப்போ அடுத்து இதோட ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ண போகிறோம். மியூசிக்னா என்ன, அதோட மேத்தமெட்டிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ரைட்டா. இப்போ இதை இங்கே வச்சுட்டு மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட் இருக்கும்போது அது மூவ் ஆகும். சரிங்களா. இந்த இருக்கா, இந்த மூமெண்ட் இப்படி இதில் ஒரு மோட்டர் வச்சு இதில் கரெக்டாக இது பண்ணணும். இது வந்து சிறு திரும்பும் பல் குளுத்த உதவும் மாதிரி. இதுக்கு ஒரு ஏஐயில் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமானது. ரைட்டாக. அதுக்கு ஆர்டினோ போர்டு வேணும். சரியா, இது ஏற்கனவே நம்ம காட்டியிருந்தோம். இந்த போர்டு வச்சு செய்யலாம். பட் இது எதுவுமே வோல்டேஜ் தாங்காது. ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரைவ் யூஸ் பண்ணணும். ஓகே, அதனால் பார்ப்போம். ஓகே. ஆனால் இதில் மவுண்டிங் ஆக மாட்டேது. சரிங்களா. இது இந்த மவுண்டிங் பிளாஸ்டர் வச்சு ஒட்டியிருக்கேன். இதில் வந்து ஒரு நட்டு போடணும்.